Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. 1.5 மாசத்துக்கு முன்னால உதயநிதி சார் என்ன சொல்றாரு? துணை முதலமைச்சர் தேவையில்லை, நாங்கள் எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாக இருக்கிறோம், அப்போ தனியாக ஒரு துணை முதலமைச்சர் தேவையில்லைன்னு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் பேசியிருக்காரு. இப்போ இந்த 1.5 மாதத்தில் எல்லா அமைச்சர்களுமே அப்போ முதலமைச்சருக்கு துணையாக இல்லை என்ற கருத்தை உதயநிதி பதிவு செய்ய விரும்புகிறாரா? திருமாவளவன் இப்போ என்ன பண்ணியிருக்காரு? அதாவது பிரம்மாண்டமான ஒரு விழாவை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த மது கொள்கை, அந்த ஞானோதயம்ன்றதை நான் ஞானோதயம் வந்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்பொழுது அவர் செய்வது அரசியல்தான். கள்ளசாராய அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 60 பேர் 70 பேர் இறந்துட்டாங்கன்ற விஷயம் வந்தோன்னா அடுத்த வாரமே நீங்கள் வள்ளுவர் கோட்டத்துலேயோ இல்லை எங்கேயோ இல்லை தமிழ்நாடு முழுக்கவோ மாவட்டமாகவோ விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டாமா? ஆந்திராலெல்லாம் திருப்பதியில் லட்டுவில் ஏதோ மிருக கொழுப்பு கலந்ததுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளோ பெரிய விஷயமாச்சு. தேசிய அளவுக்கு அது ஒரு ராகுல் காந்தி பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு, எங்கேயோ பேசுகிறாங்க. ஐநா சபையில் மட்டும்தான் பாக்கி லட்டு பற்றி பேசாதவங்க. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமாச்சு. வேங்கை வயல் காங்கிரஸ் 176 இடத்துல தமிழ்நாட்டில் ஏதோ ஊர்வலம் போகுது, செல்வ பெருந்தகை தலைமையிலான ஊர்வலம். அதுக்கு அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யாரு? ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ். ஏன் காங்கிரஸ் இப்போ தன்னுடைய அந்த என்ன சொல்றது, நானும் இருக்கேன் உள்ளேன ஐயா அப்படின்னு திமுகவுக்கு காமிக்குது. திருமா கொடுத்த தைரியம். விஜயுடைய போனை விட்டு கேட்குறாங்கன்னா விஜய் பேரில் இப்போ உள்ள ஆர்வம் என்னன்னா இவர் தனியாக நிற்க போறாரா கூட்டணியா? ஏன்னா அவர் தனியாக நின்னால் சொல்றாங்க 10% ஓட்டு வாங்குவார்னு. என்னுடைய கணக்கில் ஒரு 5-6% ஓட்டு தான் தனியாக நின்னா வாங்க முடியுங்கிறது என்னுடைய கணிப்பு. இவ்வளோ நாள் போஸ்டர் ஓட்டிட்டு திமுகவில் நான் 200 ரூபாயை வாங்கிட்டு நான் கண்டேன். இந்த தடவை என்ன தெளிவா போகுது, திமுகவில் இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டா என்ன அப்படிங்கிற மனப்பான்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது திமுகலேருந்து தான் போடணுங்கிறது இல்லை, அதிமுகலேருந்தும் போடலாம் விஜய்க்கு. இப்போ கிட்டத்தட்ட விஜயம் பேசுவது ஒரு வகை தமிழ் தேசியம். நீட் தேர்வு இங்கே மாநிலத்தில் கூடாது, மாநில சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் கூடாது, மத்திய சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன, தேசியமும் வேணும் தமிழும் வேணும். அப்போ தமிழ் ஒரு வகையான தமிழ் தேசியம்தான். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரிசக்தி சுந்தரராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம் வினோத், சொல்லுங்க சார். இப்போ இந்த திருமாவளவன் அவர்கள் நடத்திய இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடு இது சம்பந்தமா பேசணும் அப்படின்ட்டு நான் அதற்கு முன்பாக வேறு ஒரு தகவல் வந்திருக்கு. குறிப்பாக தமிழக உளவுத்துறை வழக்கமாக எதிர்கட்சிகளை கண்காணிக்கிறது, பொலிட்டிக்கலாக கண்காணிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ இருவரை அதிகமாக கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. குறிப்பாக கட்சி தொடங்கி இருக்கிற 2026 பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற விஜய் அவர்கள், இன்னொருவர் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். இவங்க இருவரையும் தமிழக உளவுத்துறை கூடுதலாக கண்காணிக்கிறது அப்படிங்கிற தகவல். இந்த ஏன் இவங்களை கூடுதலாக கண்காணிக்கணும்? ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிமுக தானே, இவங்களுக்கே இவ்வளவு கூடுதலான முக்கியத்துவம், கூடுதலான கண்காணிப்பு? அது எதிர்கட்சிகளை கண்காணிப்பது, அவர்களுடைய தொலைபேசிகளை ஓட்டு கேட்பது என்பது பொதுவாக அரசியலில், எல்லா கட்சி அரசியலில், எல்லா மாநிலம் தேசிய அரசியலில் இது பொதுவான விஷயம். அது தார்மீக ரீதியாக தவறுன்னு எல்லாரும் பேசுவாங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது பேசுவாங்க. அவங்கவுங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு. அந்த காலத்தில் ஜாஃபர் சேட் தமிழக உளவுத்துறைக்கு தலைவராக இருக்கும்போது கலைஞர் திமுக ஆட்சியில் அடையாறில் என்னுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் ஒரு 10வது பில்டிங்கில் தான் ஒரு ஆஃபீஸ், தனியார் ஒரு ஆஃபீஸ் வச்சு பலருடைய இதை ஒட்டு கேட்டாங்க. அதில் ஆச்சரியமான விஷயம், அதிர்ச்சி ஒன்றும் இல்லை, ஆச்சரியம்தான். அதில் பல திமுக அமைச்சர்களுடைய இது ஃபோன் மட்டும் இல்லாமல்
அப்பொழுது வந்து கொஞ்சம் முரண்டு பிடித்து கொண்டிருந்த அழகிரி அவர்களுடைய ஃபோனும் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஒட்டு கேட்கப்பட்டது. ஓட்டு கேட்குற மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து இன்னென்ன ஆள் அதில் இருக்காங்க அப்படின்ற வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து அதை போட்டு அதை நான் வந்து தைரியமாக பப்ளிஷ் பண்ணேன். அழகிரி அவர்களுடைய லிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அழகிரி வந்து ரொம்ப கோபமாக வந்து இங்கே கோபாலபுரத்தில் வந்து பேசி போனார். என்னுடைய இதை வந்து நீங்கள் ஒட்டு கேட்குற அளவுக்கு தைரியம் ஆகிடுச்சான்னு நம்ம பத்திரிகை செய்தியை படிச்சுட்டு அதில் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா ஒரு 200 நம்பர் வந்து ஓட்டு கேட்கிற லிஸ்ட்டில் இருந்தது. என்னுடைய நம்பரும் இப்போ வச்சுருக்கேன் அதே நம்பர் தான். அதுவும் வந்து வெற்றிகரமாக ஒட்டு கேட்கப்பட்டது என்பது வந்து 200-ல் நானும் ஒன்று. விஐபி 200 விஐபியில் நானும் ஒன்றுன்னு பெருமைப்பட்டுக்கிட்டேன். அடடா நம்ம ஃபோனை கூட ஒட்டு கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் தமிழ்நாட்டில். ஸோ உங்கள் கூட இந்த அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன செய்தி கொடுக்குறாங்க, இல்லை நான் வந்து அவங்ககிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன், இங்கிருந்து இங்கே என்ன பரிமாற்றம். இது வந்து அதாவது பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், எதிர்கட்சிகள், ஏன் ஆளுங்கட்சிக்குள்ளேயே கூட இது ரொம்ப சகஜங்கிறதுக்காக தான் அந்த ஜாஃபர் சேட் உதாரணம் சொன்னேன். அது உதாரணத்துக்காக மட்டும்தான். ஸோ அப்போது பெரிய ஆச்சரியம் இல்லை. விஜயுடைய ஃபோனை ஓட்டு கேட்குறாங்க, ஆதவ் அர்ஜுன் ஃபோன் ஓட்டு. விஜயுடைய ஃபோனை ஓட்டு கேட்குறாங்கன்னா விஜய் பேரில் இப்போ உள்ள ஆர்வம் வந்து என்னென்னா இவர் தனியாக நிற்க போகிறாரா கூட்டணியாக. ஏன்னா என்னுடைய கணக்கில் அவர் வந்து தனியாக நின்னால் வந்து சொல்கிறாங்க 10% ஓட்டு வாங்குவார்னு. என்னுடைய கணக்கில் ஒரு 5-6% ஓட்டு தான் தனியாக நின்னால் வாங்க முடியுங்கிறது என்னுடைய கணிப்பு. முன்னாலேயே ஒருத்தர் கூட நாம் பேசியிருக்கோம். அதிகமாக வாங்கட்டும், வாழ்த்துக்கள். பட் கணிப்பு சொல்கிறோம். ஏன்னா பலமுனை போட்டி வரும்போது கொஞ்சம் வாக்குகள் சிதறும். அதே சமயத்தில் அவர் சிறுபான்மையினர், குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வந்து அவர் வந்து கணிசமாக பெறுவதற்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாதியோ இல்லை வந்து மதமோ தாண்டி அந்த ரசிகர்கள், விஜயுடைய ரசிகர்கள்னு வரும்பொழுது அவன் இப்போ திமுகலையும் இருப்பான், அதிமுகலையும் இருப்பான். இவ்வளோ நாள் போஸ்டர் ஓட்டிட்டு திமுகவில் வந்து நான் 200 வாங்கிட்டு நான் கண்டேன். இந்த தடவை என்ன தெளிவாக போகுது, திமுகவில் இருந்தாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன அப்படிங்கிற மனப்பான்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வந்து திமுகலேருந்து தான் போடணுங்கிறது இல்லை, அதிமுகலேருந்தும் போடலாம். விஜய்க்கு விஜய் ரசிகன் அதிமுகலையும் இருப்பான்ல, பாஜகலையும் இருப்பான்ல, ஒரு பொதுவாக சொல்கிறேன். எல்லா கட்சியிலையும் வைசிகளையும் இருக்கலாம் விஜய் ரசிகன். ஸோ இதனால் வந்து விஜய் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறார். இன்னொரு விஷயம் வந்து விஜய் கூர்ந்து கவனிக்கப்படுவதற்கு காரணம் வந்து சமீபத்தில் எனக்கு கிடைத்த சில தகவல்களின்படி விஜய் வந்து மத்திய அரசு, அதாவது மத்தியில் ஆளும் பிஜேபியுடன், அது என்ன அவங்க இனிஷியேட் பண்ணாங்களா இல்லை இவர் இனிஷியேட் பண்ணாரான்னு தெரியல, ஒரு சேனல் டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து கூட்டணி நேரடியாக கூட்டணி சேருவாரான்னு கேட்டால் என்னுடைய கணிப்பில் விஜய் வந்து பாஜகவுடன் தமிழ்நாட்டில் வெளிப்படையான கூட்டணியில் இணைய மாட்டார் என்பதுதான் கருத்து. அதே சமயம் ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள, நாளைக்கு வந்து ஒரு விஜய் வந்து ஓரளவு ஒரு கணிசமாக நம்ம நினைக்கிறத விட அதிகமான ஓட்டு, நான் சொல்கிறேன் 5% இல்லை, உளவுத்துறை சொன்ன 10% இல்லை, 15-18% ஓட்டு வாங்கிறான்னு வைங்க. அப்போ ஒரு பாஜகவுடைய ஒரு ஆசிகள் என்னவா இருந்தாலும் மத்திய அரசுடைய ஆசிகள் கட்டாயம் இங்கே உள்ள கட்சி நடத்துகிறவங்களுக்கு தேவை. ஆளும் திமுக இவங்களுக்கே தேவைப்படுது. இவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க, இவங்க அதிகாரம் இவங்க கையில் இருக்குது, இவங்களுக்கே தேவையாக இருக்குது. துணை முதல்வர் அவரை வந்து உட்கார வைக்கணும்னா ஆளுநர் வந்து அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால முதல் நாள் போய் காவிரி நதி, அப்புறம் இன்னும் ஏதோ 2-3 பேர்லாம் சொல்லி அதுக்காக போகிறாரு, மெட்ரோ திட்டத்துக்காக போகிறாருன்னு சொல்லி அங்கே போய் பேசிட்டு வராரு. எதுக்கு பேசிட்டு வர்றாரு? ஆளுநர் வந்து ஒன்றும் இந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. அதே சமயத்தில் ஆளுநர் பிரச்சனை பண்ணக்கூடாது, இந்த ஆளுநரை மாற்றுங்கன்னு பல முறை கேட்டும் அவங்க வந்து மாற்றலை. அப்போ பாஜகவுடைய இது வந்து எப்படி போகுதுனால், இந்த பக்கமும் வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டுருவாங்க, அந்த பக்கம் தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாங்க. ஸோ இப்போ விஜயும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்கிறது தான் திமுக வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய இல்லை மீடியா துறையில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு வரும்பொழுது உளவுத்துறைக்கோ அதிகாரத்தில் இருக்கும் திமுகவுக்கோ வராமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ என்ன, அதனால் கூட்டணி வந்துடுறாங்களா வரலையாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன விதத்தில் அவங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, இவர் வந்து அவங்கக்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு.
இல்ல என்ன வாக்குறுதி கொடுப்பாரு இவர்? ஒரு நீங்க சொல்லிட்டீங்க நேரடியான கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. வரமாட்டார். அதே மாதிரி பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அவருடைய கோர் ஓட்டுன்னு இப்போ எல்லாம் அது கணிக்கக்கூடிய அடிபட்டுரும். சிறுபான்மையினர் ஓட்டும் அடிபடும். அதெல்லாம் அடிபட்டுடும். அப்படிங்கிற போது இவர் என்ன வாக்குறுதியை தரக்கூடும் பாஜகவுக்கு? என்ன வாக்குறுதியை தரக்கூடும்னா, திமுக பின்னால இன்னைக்கு வந்து எம்எல்ஏ, அதாவது விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறார். he has got a long innings to play இல்லையா? இப்போ மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது விஜய் இருக்கிறதுல வந்து இளைஞர். நான் உதயநிதியை வச்சு சொல்லல, இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின்ங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எடப்பாடி இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அரசியலில் வந்து இளைஞர், வயதிலும் இளைஞர். அப்படி வரும்பொழுது விஜய் வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணி அவர் வந்து இருக்கணும்னா அவருக்கு பாஜகவுடைய தயவு இல்லாமல் பாஜகவை எதிர்த்து, ஆனால் தானே அவர் வந்து நீட் தேர்வை எதிர்த்து பேசும்போது கூட ஒரு பேலன்ஸ்டாக பேசுகிறாரு. இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் வச்சுக்கிறாரு. மாநில அரசு நடத்தும் கல்லூரிகளில் நீட் தேர்வை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், மத்திய அரசு நடத்தும் ஜிப்மர் போன்ற கல்லூரிகளில் நாங்கள் வந்து நீட் தேர்வை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாரு. ஆக பிஜேபியை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பதற்கு அவருக்கு வந்து விருப்பம் இல்லை, அப்படி தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அதாவது திராவிட ஓட்டு வேணும், ஆனால் அந்த தேசிய ஓட்டை பகைச்சக்கூடாது. இப்படி ஒரு இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும் தேர்தலில் களத்தில் அப்படின்னா அது வேறு விஷயம். பட் அப்படி ஒரு இப்போ தமிழ் தேசியம்ங்கிறது என்ன, சீமானுடைய தமிழ் தேசியம்ங்கிறது என்ன? தேசியமும் உண்டு, அதே சமயத்தில் நாங்கள் தமிழையும் விட்டுறல. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க தமிழ் தான் இவங்க திராவிடம்னு சொல்கிறாங்க, சீமான் தமிழ்னு சொல்கிறாரு. தமிழ் தேசியம்னா என்ன? எங்களுக்கு தேசியமும் வேணும், அதே சமயத்தில் தமிழை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து விஜயம் வந்து பேசுவது வந்து ஒரு வகை தமிழ் தேசியம். அதற்கு பேர் வேணால் நீங்கள் பிராண்ட் வேணால் தமிழ் தேசியம்னு வைக்காமல் இருக்கலாமே தவிர அவர் பேசுகிறதும் தமிழ் தேசியம்தான். நீட் தேர்வு இங்கே வந்து மாநிலத்தில் வந்து கூடாது, மாநில சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில் கூடாது, மத்திய சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன? தேசியமும் வேணும், தமிழும் வேணும். அப்போ தமிழ் ஒரு வகையான தமிழ் தேசியம்தான். இப்போ இவர் வந்து எந்த வகையில் வந்து பிஜேபிக்கு வந்து அப்படின்னு சொன்னால் பல விஷயங்களில் அவர்கள் உதவலாம். நிதி உதவி, நாளைக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு விஜய் வந்து திடீர்னு வந்து ஒரு பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தாவேகா என்ற கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் எங்களுடைய கோரிக்கைகள்னு சொல்லி ஒரு மீட்டிங் போயிட்டு வராரு. அந்த போயிட்டு வந்தோன்னா அந்த கோரிக்கைகளில் ஒரு 20 கோரிக்கைகள் கொடுக்குறாரு. அதில் 2 கோரிக்கையை மட்டும் முதல்வர் வந்து பிரதமர் வந்து உடனடியாக நிதியமைச்சரை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். விஜயோட இமேஜ் எங்கே பூஸ்ட் ஆகும்? மக்கள் மத்தியில். இவர் போய் சொன்னால் மோடி கொடுக்குறாரு, ஸ்டாலின் போய் சொன்னால் கூட இப்படி கொடுப்பாரான்னு தெரில. அப்போ விஜய்க்கு வந்து அந்த திறமை இருக்கிறதுன்னு பார்ப்போம். விஜய்க்கு அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அரசியல் பேசுகிற மீடியாக்கள் பேசும். பொதுமக்கள் மனசில் என்ன வரும்? விஜய் ஒரு பெரிய ஆளுமை, மோடியுடன் சரிசமமாக உட்கார்ந்து பேசி அவரிடம் வந்து எப்படி பேச வேண்டுமோ பேசி அவர் பாரு நமக்கு 2 விஷயத்தை வாங்கி வந்துட்டாரு. இப்போ இது வந்து புரிதல், நான் சொல்கிறது புரிதலில் வருது, கூட்டணி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால சேனல்லனா சில எப்பவுமே அரசியலில் டைரெக்டாக பேச மாட்டாங்க, அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அப்போது அது ஒன்றும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் ஆரம்பத்துலேருந்தே பேசும்பொழுது நீங்கள் வந்து அவர் வந்து திமுகவை உசுப்பி விடுகிறார் போல தான் வந்து அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தலித் எழில்மலையை வந்து திருச்சியில் பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே என்ன சொன்னார்? ஆனால் ஆராசா வந்து பெரம்பலூர் வந்து தனி தொகுதியிலேருந்து பொது தொகுதி ஆனோன்னு பயந்துக்கிட்டு அவர் அங்கே போயிட்டார், நீலகிரிக்கு போயிட்டார். இப்போ தெளிவாக என்ன, அவருக்கு வந்து அதிமுகவை வந்து இதனால் வந்து ஏதோ விடுதலை சிறுத்தை வந்து அதிமுக கூட்டணி வந்துட போகுது அப்படின்னு நான் சொல்லலை. அதாவது அப்படி அந்த பக்கம் லைட்டாக வந்து இந்த பின் பிரிக்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது அப்படி குத்தி நானும் இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக தான், எங்களுடைய முக்கியத்துவம் என்னன்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஏதோ வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல போய் பின்னால் வந்து அதாவது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ விட்டுட்டாரு. கடைசியில் அந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நகைப்புக்குரியதாக போச்சு. கொள்கை ரீதியில் நகைப்புக்குரியது தான். அதை பற்றி எனக்கு எந்த வித மாற்றமும் இல்லை. நான் கூட பேசினேன், அது தெரியல. நான் வந்து 2-3 சேனலில் பேசினேன்,
திருமாவளவனுக்கு இவ்வளோ வருஷ கூட்டணியில் 1971 வந்த அவர் குழந்தையா இருக்கும்போது வந்த அந்த மது, அதாவது திறந்து விட்டது கலைஞர் பீரியடில். அதுக்கப்புறம் அவரும் வந்து கிட்டத்தட்ட 25-30 வருட அரசியல் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷமாக வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையும் மாறி ரெண்டு பக்கம் கூட்டணியில் இருந்திருக்காரு. ரெண்டு பக்கமும் இருக்கும்போது மதுக்கடைகள் திறந்து தான் இருக்கு. இப்போ தான் அவருக்கு ஞானோதயம் வந்ததா, மது வந்து ஒழிக்கணும், போதை மருந்து ஒழிக்கணுங்கிற அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 சேனலில் வேறு சேனலில் பேசியிருந்தேன். எனக்கு தெரியல, நான் எதேச்சியாவோ இல்லை வந்து இதை வந்து எங்கேயாவது பார்த்துட்டோ தெரியல, அவர் பதில் எங்கே மேடையில் சொல்லியிருக்காரு மது ஒழிப்பு மாநாட்டில். எனக்கு என்னமோ அவர் ஏதோ எனக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு எதுக்காக வந்து இப்பொழுது எப்படி ஞானோதயம் வந்தது என்று அந்த நான் ஞானோதயம்னு அந்த வார்த்தையே வேறு யூஸ் பண்ணியிருக்காரு. வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் கேட்கிறார்கள். அது வந்து ஒரு கொள்கை. கௌதம புத்தர் வந்து மது விலக்கை பற்றி பேசியிருக்கிறார். கௌதம புத்தர் ஏறக்குறைய ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அதாவது கிமு 5 நூற்றாண்டு அப்படின்னா 2500 நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ளதையும் அந்த மது விலக்கையும் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து பேசுறதில்ல. 1971க்கு அப்புறம் பேசுறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போகும்போது கௌதம புத்தர் பேசிய மது விலக்குன்னா, நம்ம கௌதம புத்தர் பேசினதெல்லாம் திருக்குறளில் கூட தான் இருக்குது, கல் உண்ணாமை இருக்குது. அவர் ஏன் ஏதோ பீகாரில் பிறந்த கௌதம புத்தரை சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் பிறந்த திருவள்ளுவரை விட்டுவிட்டார் என்று தெரியவில்லை. இல்ல அவங்க சொல்லும்போது கள்ளக்குறிச்சி இந்த கள்ளசாராய விபத்து அது சம்பந்தமான இறப்புல கிட்டத்தட்ட 60 பேர் வந்து இறந்ததுல 60 பேர் வந்து தலித்துகள். ஸோ வந்து அதிகமா கள்ளச்சாராயத்தால மதுவால பாதிக்கப்படுற சமூகமா தலித் சமூகம் இருக்கு. அதை வந்து நான் தடுக்கணும்னு விரும்புறேன், அதனால நாங்க செய்யறோம். அது எப்போ நீங்க பண்ணியிருக்கணும்? நியாயமான லாஜிக்கு, கள்ளசாராயம் அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 60 பேர் 70 பேர் இறந்துட்டாங்கன்ற விஷயம் வந்தோடனே அடுத்த வாரமே நீங்கள் வள்ளுவர் கோட்டத்துலேயோ இல்லை எங்கேயோ இல்லை தமிழ்நாடு முழுக்கவோ மாவட்டமாகவோ விடுதலை சிறுத்தைகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டாமா? இல்ல அது 3 மாசம் டைம், இந்த சம்பவம் 4 மாசம் டைம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனை வச்சு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க போல இருக்கு வட மாவட்டங்கள்ல. அந்த சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் இவர் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொல்றாரு. என்ன சார் இதுதான் நீங்க இல்ல இதுதான் ஆதவ அர்ஜுன் சொல்றாரு. இல்லைங்க, அவர் சொல்றதெல்லாம் அரசியல்ல சொல்றதெல்லாம் ரைட்டுங்க. இப்போ கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னாரு. ஸ்டாலின் சார் வந்து எங்க குடும்பத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. வரலையா? இப்போதான் வரும்போது காரில் வரும்போது எதேச்சும் யாரோ வீடியோ அமைச்சிருந்தாங்க, பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலின்கிட்ட வந்து இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் 2 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் துணை முதல்வர் யார் நம்ம இவர் ஆங்கர் வந்து கார்த்திகை செல்வன் கேட்குறாரு, நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆகிறீங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரே வதந்தி தகவல் பரவி கிடக்கிறதுன்னு. அது எல்லாமே வதந்தி தான், பொய்யான செய்தி தான். முதலமைச்சருக்கு வந்து துணையாக எல்லா அமைச்சர்களுமே நாங்கள் துணையாக இருக்கிறோம், இது வெறும் வதந்தி, பொய்யான செய்தி. 2 மாதம் கூட ஆகலை, 1.5 மாதம் 2 மாதம் முன்னால் எடுத்து பாருங்கள். நீங்கள் கூகுளில் போட்டு அந்த வீடியோ வேணால் நான் வேணால் அனுப்புகிறேன். அப்போ வந்து எல்லா அமைச்சர்களுமே இவருக்கு முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர்கள் தான். அப்போ இவரை மட்டும் இப்போ ஆக்கியிருக்காங்க. இப்போ பாக்கி பேர்லாம் துணையாக இருக்க மாட்டேன் என்று மறுக்கிறார்களா? என்னுடைய கேள்வி நியாயமானதா இல்லையா? 1.5 மாதத்துக்கு முன்னால் உதயநிதி சார் என்ன சொல்கிறாரு? துணை முதலமைச்சர் தேவையில்லை, அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. நாங்கள் எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாக இருக்கிறோம், அப்போ தனியாக ஒரு துணை முதலமைச்சர் தேவையில்லைன்னு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் பேசியிருக்காரு. இப்போ இந்த 1.5 மாதத்தில் எல்லா அமைச்சர்களுமே அப்போ முதலமைச்சருக்கு துணையாக இல்லை என்ற கருத்தை உதயநிதி பதிவு செய்ய விரும்புகிறாரா, இல்லை ஸ்டாலின் அப்படி ஏற்றுக்கொள்கிறாரா முதல்வர் அவர்கள்? ஏன் இப்போ துணை முதல்வர் ஆக்கினாரு? 1.5 மாதத்துக்குள்ள என்ன மாற்றம் நிகழ்ந்தது சொல்ல? அப்போ அரசியல்வாதிகள் பேச்சுக்கு வந்து ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனை வச்சு சர்வே பண்ணி தான் 60 தலித் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணுமா? ஏங்க மறுநாளே பேப்பரில் வந்துச்சு. அதாவது மறுநாள்னா அதை ஒட்டி வரக்கூடிய இதில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து தலித்துகள் மட்டும் இல்லாமல் பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பது கூட தெளிவாக வந்தது.
120 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அது முதல்ல 50 பேர் செத்து போனாங்க. 45, 50ன்னு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 30ல் ஆரம்பித்து மேலே போகும்போது இதில் எவ்வளோ பேர் தலித்துகள்ங்கிறது சாதாரணமான மீடியாக்கள் பெரிய சர்வேலாம் இல்லை. உள்ளூரில் உள்ள செய்திகளை வச்சே தெரியுது. இது ஆதவ அர்ஜுனை வச்சு ஒரு சர்வே பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா? அவ்வளோ ஒன்று கள்ளக்குறிச்சியில் சர்வே பண்ணுறதுக்கு ஆதவ அர்ஜுன் இருக்குது. ஆதவ அர்ஜுனை வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை கண்டுபிடிப்பதற்கு வந்து இந்த மீடியா தகவலே போதுமே. அந்த 3-4 மாதம் நீங்கள் வந்து பெரிய சர்வே பண்ணி அப்போ அந்த சர்வே வந்து எத்தனை பேர் தலித் இறந்து போனாங்கன்ற சர்வே இல்லை. அது கண்டுபிடிக்கிறது ஒரே நாளில் கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகளுக்கான ஆதரவு வந்து எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி இருக்குது, தனித்து நின்றால் நமது நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் சர்வே. ஏன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுன் வந்து முன்னால் சபரீசனோட ஒன்றா அந்த பெண் நிறுவனத்தில் இணைந்து செயல்பட்டு இருந்தார். அப்புறம் ஏதோ கருத்து வேற்றுமையினால் பிரிந்து விட்டார். அது அவங்களுக்குள்ள, அது வேறு விஷயம். ஆனால் 3 மாதம் 4 மாதம் சர்வே பண்ணுறதுக்கு கள்ளக்குறிச்சி மேட்டரில் என்ன இருக்குது? இது கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்குன்னா, வேங்கை வயலில் வந்து 2 வருஷமாக போலீஸ் விசாரணை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் கூட ஒரு இடத்துலையோ சொன்னேன். ஆந்திராலெல்லாம் வந்து திருப்பதியில் வந்து லட்டுவில் வந்து ஏதோ மிருக கொழுப்பு கலந்ததுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளோ பெரிய விஷயமாச்சு. தேசிய அளவுக்கு அது ஒரு ராகுல் காந்தி பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு, எங்கேயோ பேசுகிறாங்க. ஐநா சபையில் மட்டும்தான் பாக்கி லட்டு பற்றி பேசாதவங்க. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமாச்சு. வேங்கை வயல் லட்டுல மிருக கொழுப்பு கலந்தது வந்து சரின்னோ, அதுடைய விசாரணை வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது நான் அதை பற்றி பேச விரும்பல. ஆனால் கலந்ததாக சொல்லப்படுகிறது. தகவல் உண்மையானால் அது வந்து தவிர்க்கப்பட்டு இருக்க வேண்டியது, தடுக்கப்பட்டு இருக்க வேண்டியது, தண்டனைக்குரியது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து குடி தண்ணீர் தலித்தாக இருந்தான்னு, எந்த ஜாதிக்காரனாக இருந்தான்னு, அவன் குடிக்கிற தண்ணியில் வந்து அந்த தண்ணி தொட்டியில், மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் வந்து மலம் இருந்து 2 வருஷமாக வந்து 800 பேர் இருக்கிற கிராமத்தில் யார் குற்றவாளின்னு வந்து நீங்கள் இவ்வளவு பெரிய ஸ்காட்லாண்ட் யார்டு துறை ஒன்று வச்சிருக்கீங்க. அப்படி இணையான துறைன்னு சொல்கிற தமிழ்நாடு காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்பிட முடியுமா? கிட்டத்தட்ட இந்த ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி இருக்கே. கிட்டத்தட்ட 12 வருஷமாக கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லப்படுதே. அதே மாதிரி வித்தியாசமான பல விஷயங்கள், ஆச்சரியமான சில விஷயங்கள் இதுவும் ஒன்றா இருக்கு, ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆதவ் அர்ஜுன் இப்போ வந்து இந்த 3 மாதம் சர்வே பண்ணது வந்து வெறும் அந்த எத்தனை பேர் செத்து போனதில் எவ்வளோ பேர் தலித்துன்னு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு இவனை கூப்பிட்டு கேட்டால், நியூஸுக்கு கேட்டால், ஒரு மீடியாவை கேட்டால் சொல்லிட்டு, உள்ளூர் மீடியாவை கேட்டால் சொல்லிட்டு போகிறான். இல்லை அந்த ஆஸ்பத்திரிலையோ எங்கேயோ வந்து 2-3 ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க. 3 ஆஸ்பத்திரிலையும் கேட்டால் அவன் தெரிஞ்சு போகுது. இதுக்கு 1 நாள் போதும், இல்லை 2 நாள் போதும். இதுக்கு எதுக்கு 3 மாதம் சர்வே? அப்போ 3 மாதம் வரைக்கும் அமைதியாக இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிளானிங் நடந்தது. திருமாவளவன் ஆதவ அர்ஜுன் வச்சு ஒரு பிளான் பண்ணார். அந்த பிளானுக்கு அப்புறம் தான், அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசுகிறாரு. எது தலித் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு பேசினார், அதிகாரத்தில் பங்குன்னு பேசினார். பாஜக கூட்டணி கூட 2019 தனிப்பெரும்பான்மை பெற்ற பிறகும் மற்ற கட்சிகளை சேர்த்து கொண்டதுன்னு பேசினார். இப்போ பாஜக, பாசிச பாஜகன்னு சொல்லக்கூடிய பாஜகவே வந்து சேர்த்துக்கும் போது நீங்கள் வந்து திராவிடம்னு பேசுகிற நீங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அதுடைய அர்த்தம். இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் இது அரசியலுக்காக, கூட்டணி கணக்காகன்னு ஒரு வாதத்தை முன் வச்சாலும் கூட, நேற்று அவங்களுடைய மாநாட்டில் பேசக்கூடிய தலைவர்களுடைய பேச்சு அந்த மாதிரி இல்லை. குறிப்பாக ஒரு மகளிரணியை சேர்ந்த ஒருவர் பேசினார், அதை பார்த்தோம். அதில் வந்து எங்கள் எழுச்சி தமிழர் வந்து கண்ணை காமிச்சா போதும், எல்லா டாஸ்மாக் கடையும் நாங்கள் அடிச்சே உடைச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து மேடையில் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. இல்லை, அது யாருக்கு அதை சொல்கிறார்கள்? அங்கே இருக்க மேடையில் தான். இல்லை, மேடையில் சொல்கிறாங்க. அது யாரை நோக்கி சொல்லப்படுவது? திமுக ஆட்சியை நோக்கி, திமுக அரசை நோக்கி சொல்லப்படுவது. நாங்கள் நினச்சா நீங்கள் நடத்துகிற டாஸ்மாகை வந்து எங்களால் நொறுக்க முடியும், நாங்கள் நொறுக்காமல் இருக்கோம்னா ஒரு கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கோம், இல்லை அதுக்காக ஒரு நாகரிகங்கிறது இருக்கும். நாங்கள் நினச்சா டாஸ்மாகை அடித்து ஒடுக்க முடியும்னு சொல்வது யாரை மிரட்டுவது? எடப்பாடியை மிரட்டுவதா, சீமானை மிரட்டுவதா, விஜயை மிரட்டுவதா, பாஜகவை மிரட்டுவதா? அதுக்கெல்லாம் வேலையே இல்லையே. திமுக அரசை மிரட்டுவது தானே. திமுக பிரதிநிதிகள் 2 பேரும் மேடையிலே தானே உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க? பதிலுக்கு ஏந்து ஏதாவது பேச வேண்டியது தானே. அதை எப்படிமா நீங்கள் உடைப்பீங்க? உடைச்சா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகாதான்னு கேட்டாங்களா அவங்க 2 பேரும்?
இல்லை பதிலுக்கு யாராவது சட்ட அமைச்சர் ரகுபதி வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கார்ல, அப்பப்போ ஏதோ ஒன்று பேசுவார் ரகுபதி. கவர்னர் வந்து அரசியல்வாதி ஆகிட்டாருன்னு. அவர் காந்தி ஜெயந்தி போய் காந்தி மண்டபத்தில் வந்து குப்பை பெருக்கும் பொழுது அங்கே மது பாட்டில் இருக்குன்னு சொன்னார். என்ன தப்பு? காந்தி மண்டபம் மட்டும் இல்லை, காமராஜர் மண்டபம், ராஜாஜி மண்டபம், அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கும்பல் பெருசாக வரதில்லை. அதுவும் வார நாட்களில் ரொம்ப பெருசாக, வார இறுதியில் வேணால் கொஞ்சம் இந்த வெளியூர்லேருந்து வர்றவங்க வருவாங்களே தவிர மற்ற நாட்களில் ஹோன்னு தான் இருக்கும். அங்கே போய் அதுக்கு நான் வந்து திமுக அப்படின்னு நான் சொல்லலை, அதிமுக பீரியட்லேயும் அதே நடந்திருக்கலாம். ஆனால் வந்து அங்கே போய் அது தனிப்பட்ட இடமா இருக்கிறதுனால அங்கே வந்து சொல்லக்கூடாது, தள்ளிட்டு போகிறவன், இந்த தண்ணி அடிக்கிறவன், இந்த சீட்டு விளையாடுறவன், இதெல்லாம் வந்து அது அப்போ அங்கே உள்ள அந்த பாதுகாப்பு முறையாக இல்லை. அங்கே வந்து காவல்துறை பாதுகாப்பும் வேணும், அந்த துறை பாதுகாப்பு வேணும். காந்தி மண்டபத்துக்குன்னு ஏதோ ஒரு பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து சரிவர இயங்கவில்லை, அதை கண்காணிப்பு சரியில்லை என்பதுதான். இது சொன்னதுக்கு அவர் வந்து அரசியல்வாதி போல் பேசுகிறார்னு. ஏன் மதுபாட்டில் காந்தி அடிகளுடைய காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அது மது ஒழிப்புக்கு எதிராக பாடுபட்ட பேசிய வந்து அவர் காந்தி அவருடைய இடத்துலையே வந்து நீங்கள் வந்து மது பாட்டில் இருக்குன்னா அங்கே உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, தடுக்கணும்னு சொன்னால் என்ன சார் தப்பு? இதை கவர்னர் தான் சொல்லணுங்கிறது இல்லை, நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம். இப்போ இதுக்கெல்லாம் பேசுகிற அதே சட்ட அமைச்சர் ரகுபதி அந்த மாதிரி வந்து நாங்கள் டாஸ்மாகை வந்து நாங்கள் நினச்சா அடிச்சிடுவோம் ஒடுக்கிடுவோம்னு யாரோ ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க. இது தவறான பெண்மணி இல்லை, விடுதலை சிறுத்தைகளுடைய மகளிர் அணி பொறுப்பாளர் தான். நான் யாரோனா திருமாவளவன் பேசலை, அவங்க கட்சியில் யாரோ ஒரு நிர்வாகி பேசியிருக்கிறார், மகளிர் நிர்வாகி. இது தவறான கருத்து, இது ஆபத்துக்குரியது, அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தால் வந்து சட்டம் ஒழுங்கு ஆகாதா? நினச்சி பாருங்க, விடுதலை சிறுத்தைகள்லாம் அங்கங்கே டாஸ்மாக் அடித்து நொறுக்குறாங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இல்லையா? ஏன் அதை பற்றி வாயை திறக்காமல் இருக்குது திமுக அரசு? அப்போது திருமாவளவன் இப்போ என்ன பண்ணியிருக்காரு? அவர் தன்னுடைய பலத்தை காண்பித்து விட்டார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 60,000-70,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1,00,000ன்னு அவங்க சொல்கிறாங்க, 1,00,000க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஒரு 70,000 பேராவது இருக்குது. 50,000 பேருக்கு நிச்சயமாக மேலே இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு 70,000. அது ஒரு பெரிய, அதாவது பிரம்மாண்டமான ஒரு விழாவை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த மது கொள்கை, அந்த ஞானோதயம்ன்றதை நான் வந்து ஞானோதயம் வந்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்பொழுது அவர் செய்வது அரசியல்தான். கூட்டணி அந்த தன்னுடைய பலத்தை அரசியல் கூட்டணியில் வந்து நிரூபிப்பதற்காகத்தான். இது வந்து திமுகவை நோக்கி முக்கியமாக நிரூபிக்கிறார்ன்றதை விட அதிமுகவுக்கும் இவ்வளோ பலம் இருக்கா அப்படின்றத ஒரு நினைவுபடுத்துகிறார். அப்போ திமுக அதிமுக இது ரெண்டு தானே இப்போ மெயின் கட்சி. பாஜகங்கிறது வந்து என்னதான் நீங்கள் வந்தால் கூட அடுத்த தடவை 11%லேருந்து அவங்க 14% வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாமே தவிர தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிச்சிரும்னு பாஜக உட்பட யாருமே எதிர்பார்க்கல. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா இதை மெயினாக சொல்கிறது வந்து திமுகவுக்கு சொல்கிறாரு, ஓரளவுக்கு அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இவங்க இருபெரும் கட்சிகள் அப்படின்னு. அப்போது நீங்கள் அவருடைய தைரியத்தில் தானே பாருங்கள். இப்போ பாருங்கள், காங்கிரஸில் வந்து பாருங்கள், நேற்று வந்து ராகுல் காந்தி வந்து பேசினதை வந்து பாஜகலையும் ஆர்எஸ்எஸ்லேயும் ஏதோ ஒரு வெளிநாட்டில் பேசினதை வந்து இந்த சாதி ஒதுக்கீடுக்கு எகென்ஸ்டாக பேசினதாக இவர்கள் அங்கங்கே பரப்புரை செய்வதை வந்து எதிர்த்து காங்கிரஸ் வந்து 176 இடத்துல தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஊர்வலம் போகுது. அந்த ஊர்வலத்தில் எவ்வளோ பேர் போகிறாங்க, 50 பேரா 100 பேராங்கிறது அது அடுத்த விஷயம். ரைட்டு, போகிறாங்க. போகும்போது சென்னையில் எக்மோரில் வந்து அவங்க 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஏதோ ஒரு இதுன்னு சொல்லி அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை தலைமையிலான ஊர்வலம். அதுக்கு அவர்கள் வந்து போலீஸாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யார்? ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ். என்ன பிரச்சனைனா, காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ரூட்லேருந்து இந்த ரூட்டு போகிறேன்னீங்க, ஆனால் அந்த ரூட்லேருந்து வேறு ரூட்டில் வந்துட்டீங்கன்னு. ஒன்றும் அவங்க ஒன்றும் பெரிய இந்த ரூட்டில் வந்ததுனால எல்லாம் மாறி இன்னொரு ரூட்டில் போனதுனால இது ஒன்றும் பெரிய 50,000 பேர் போன ஒரு பெரிய பேரணி இல்லை, அப்படியே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கான பேரணி இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த ஊர்வலத்தில் வந்து ஒரு 200 பேர் போயிருப்பாங்க. அது ஒரு அடையாளமான ஒரு ஊர்வலம், போராட்டம் தான். ஆனால் ஏன் வந்து காங்கிரஸ் இப்போ வந்து தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது, நானும் இருக்கேன் உள்ளேன ஐயா அப்படின்னு திமுகவுக்கு காமிக்குது? திருமா கொடுத்த தைரியம் இப்போ நேற்று மாநாட்டில் மட்டும் இல்லை, கடந்த 1 மாதமாக அவர் பேசி கொண்டு வந்து இந்த மாநாட்டை நடத்தி காண்பித்த தைரியம். கம்யூனிஸ்டை பாருங்கள்,
சாம்சுங் தொழிலாளர்களுக்காக அந்த போராட்டத்தில் வந்து சாம்சுங்குக்கு முதலாளிகளுக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவங்க எங்கே இருக்காங்க? திமுக கூட்டணியில் இருக்காங்க. இதில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, எல்லா இடதுசாரிகளும் ஒன்றாக சேர்ந்து சிபிஐ, சிபிஎம், சிபிஎம், எம்எல்னு ஒன்று இருக்குது. அது அந்த மற்ற இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு 3-4 கட்சிகள் இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போது இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? திமுக வந்து அந்த பெரிய அண்ணன் பிக் பிரதர் ஆட்டிடியூடில் இருக்குது. அந்த ஆட்டிடியூடை திருமாவளவன் தான் வந்து அதுக்கு பூனை, அதாவது யார் வந்து பூனைக்கு மணி கட்டுவது அப்படிங்கும்போது மணியை வந்து திருமாவளவன் பூனைக்கு, திமுக என்ற பூனைக்கு மணி கட்டிவிட்டார், பூனை வாலில் மணி கட்டிவிட்டார். இப்போ நம்மளும் வந்து நம்மளுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்க காங்கிரஸ் ஊர்வலத்தில் சொல்லுது. இப்போ மற்ற தலைவர்கள் பேசும்போது அப்போ கூட ஒரு KR ராமசாமிலாம் அந்த இப்போ இதில் பேசும்பொழுது நம்ம இதில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து 20% ஒதுக்கீடு கொடுக்காவிட்டால் நாம் தனியாக நிற்கிறத பற்றி யோசனை பண்ணணும். ஏதோ யாரோ ஒரு KR ராமசாமி பேசினாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. காங்கிரஸில் இப்படி பேசுவதே இல்லை. ஏன்னா அப்படி பேசுனா உடனே செல்வ பிறந்தைக்கு வந்து இல்லைங்க இப்படிலாம் பேசக்கூடாது, தவறு அப்படின்னு ஒன்றும் கண்டிக்கலையே. EVK சொல்லுங்க தான் வழக்கம் போல் வந்து நான் அப்படி தான் பல்லக்க தூக்குவேன், அப்படி தான் வந்து நான் வந்து ஜால்ரா அடிப்பேன். அவர் எப்பவுமே அவர் திமுகவுடைய ஒரு நிழலாகத்தான் வந்து இதில் இருந்திருக்காரு. அது பெரியாருடைய வழியில் வம்சத்தில் வந்ததுனாலேயோ என்ன காரணத்தினாலோ. ரெண்டாவது அவரை வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலில் வந்து அவர் ஜெயித்ததற்கு மிகப்பெரிய நிதி உதவி செய்தது திமுக தான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருக்கலாம், அது அவருடைய இஷ்டம். எதுக்காக சொல்லணும்னா பொதுவாக இப்போ காங்கிரஸிலும் வந்து அந்த திமுகவை வந்து எதிர்க்கணுங்கிறத விட தங்களுடைய எதிர்ப்பை திமுகவிடம் காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் தெரிகிறது. ஸோ திருமா அதற்கு ஒரு தொடக்க புள்ளி. திருமா வந்து அதான் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பது முதலில் வந்து போய் மணி கட்டியது திருமா. இப்போ திருமா இவ்வளோ பெரிய ஒரு இதை நடத்திட்டு இப்போ ஆதவர்ஜுனுடைய கணக்கு என்னுடைய ஒரு கணிப்பு, ஆதவர்ஜுன் எதை நோக்கி செல்கிறார்? அவர் வெளியில் சொல்கிறது வேறு விதமாக சொல்லலாம். ஏன்னா முதலமைச்சரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து துணை முதல்வர் திருமாங்கிறத பற்றி பேசினார். முதல்வரை பார்த்து திருமா வந்து எல்லாமே பேசி செட்டில் ஆயிடுச்சுன்னா திருமா வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆதவர்ஜுன் பேச வேண்டிய அவசியம் என்ன? துணை முதல்வராக திருமாவை அவர் வந்து சொல்வது வந்து திருமாவின் சம்மதம் இல்லாமல் சொல்லியிருப்பாருன்னு நான் நம்ப தயாரா இல்லை. நான் அவ்வளவு வெள்ளந்தி இல்லை. திருமாவின் சம்மதம் இல்லாமல் வந்து அப்படி சொல்லியிருந்தேன். அப்படியா இருந்தால் வந்து ஆராசா சொன்னார் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார் அவர் பேரில். திருமா நடவடிக்கை எடுத்துட்டாரா? என்ன கருத்து சுதந்திரம், தலைமை தான் முடிவெடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதவர்ஜனை விட்டு கொடுக்கவில்லை, அது நியாயமான விஷயம். அவரோட கட்சியில் ஒருத்தர். ரெண்டாவது திருமாவுக்கு தெரியாமல் ஆதவர்ஜுன் வந்து திருமாவை துணை முதல்வராகணும்னு ஏங்க பேச போறாரு சம்மதம் இல்லாமல்? அது வழக்கமான ஒரு அரசியல் தான். ஏங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா RS பாரதி விட்டு பேச சொல்லுவீங்க, சட்ட அமைச்சர் ரகுபதி விட்டு பேச சொல்லுவீங்க, இல்லை அண்ணன் துரைமுருகனை விட்டு பேச சொல்லுவீங்க. முன்னெல்லாம் அப்படி பேச சொல்லுவீங்க. இப்பெல்லாம் துரைமுருகன் அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு, வயசாகி போச்சு, பல காரணங்கள் இருக்குது, ரைட்டு. பட் இப்படி நீங்கள் ஆள் வச்சுருக்கீங்களே, எல்லா விஷயத்தையும் முதல்வர் தான் பேசுவார், உதயநிதி தான் பேசுவார்னு இல்லையே. சில விஷயங்கள் அப்படி சைடில் யாராவது பேசுகிற மாதிரி பேசி அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அது அவர்களுடைய சொந்த கருத்துன்னு தேவையானால் சொல்லிக்கலாங்கிறது எல்லா கட்சிகளிலும் உள்ள அரசியல். அந்த வகையில் இப்போ வந்து ஆதவர்ஜுன் எதை நோக்கி போகிறார்? நீங்கள் 44 இது இருக்குது, ரிசர்வ் தனி தொகுதிகள் இருக்குது. இந்த 44 தமிழ்நாட்டில் 234, அதில் வந்து ஒரு 25-27 வந்து ஓரளவுக்கு பறையர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது வரும். மிச்சம் வந்து பல்லர்கள், அருந்ததியர் வந்து மிக மிக சொற்பமாக, ரொம்ப அவ்வளவு கணிசமாக இல்லை. அதாவது ஒரு தொகுதியில் பெரிய டாமினேஷனாக அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போது நீங்கள் அந்த பல்லர்கள் என்கிற தேவேந்திர வேளாளர் அவர்களுடைய இதை வந்து கழிச்சிட்டு, ஏன்னா அங்கே வந்து பறையர்கள் வந்து நிற்க வச்சா அது உள்ளூர் அரசியலுக்கு சரிப்படாதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஏறத்தாழ 44 25 தோராயமாக சொல்கிறேன், 25. அதை தவிர ஒரு 10 தொகுதி பொது தொகுதியில். ஏன்னா விடுதலை சிறுத்தையை வந்து சாதி கட்சிங்கிற ஒரு அந்த பிராண்டிலிருந்து, அந்த அடையாளத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று திருமாவளவனும்
ஆசைப்படுகிறார். ஆதவ அர்ஜுனும் அதற்கு அதாவது துணை நிற்கிறார். அப்போது ஒரு 50-60 தொகுதி இவங்ககிட்ட போய் நீங்கள் 6 போன தடவை 6 கொடுத்தாங்க. இந்த தடவை நீங்கள் போய் என்ன மிஞ்சி போனால் 10 2 டிஜிட் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் விஷயம். சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்பாங்க. அப்போது 8 அல்லது 9 தான். இந்த 8, 9க்கு போய் அவங்க எதுக்காக அவங்ககிட்ட போனோம்? அவங்க ஒரு தொகுதிக்கு இவ்வளவுன்னு நிதி உதவி செய்வாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இருந்தவங்க 2 இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு நிதி வசதி பற்றாக்குறை எப்பொழுதுமே இருக்கும். அப்போ அவங்களுடைய தயவு நிதியிலும் தேவைப்படுகிறது. அப்படி அதனால தானே கம்யூனிஸ்ட் 2த்துக்கும் 10 கோடியும் 15 கோடியும் அஃபிஷியலாகவே அதிகாரப்பூர்வமாகவே கொடுத்தார்கள் திமுகவில். அது மாதிரி வரும்போது அதிகாரப்பூர்வமற்ற தனியார் தேர்தலுக்காக கொடுக்குறதுனால் என்ன ஒரு 5 கோடி கொடுக்க போகிறாங்க. ஒரு 8 தொகுதினா 40 கோடி கொடுக்குறாங்க. ஏன் அந்த 40 கோடிக்கு அங்கே போய் நிற்கிறீங்க? நான் 100 கோடி தர்றேன். ஆதவ அர்ஜுன் மார்ட்டின் அவர்களுடைய மாப்பிள்ளை. அவருக்கு என்ன பணத்துக்கு என்ன குறைச்சலாவாக இருக்குது? ஆனாலும் அவர் சொல்லுவார், எங்கள் மாமனாருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, வியாபாரம் வேறேன்னு. அதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான். ஆனாலும் அந்த ஒரு 100 கோடி செலவு பண்ண தயாராக இருக்காருன்னா இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? இல்லை வன்னியரசு என்ன பண்ணுவார், நாளைக்கு ஷானவாஸ் என்ன பண்ணுவார், சிந்தனை செல்வன் என்ன பண்ணுவார், இவர் ரவிக்குமார். சீட்டு நிச்சயமாக இங்கே கொடுக்குறாங்க விசிகாவில். செலவுக்கும் விசிகாலேயே உள்ளேருந்தே பணம் வந்துட போகுது. திமுக ஆட்சியில் எங்களுக்கு பல விஷயங்கள் கேட்டால் செய்து கொடுக்கிறார்கள். எப்போ வரைக்கும்? ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். தேர்தல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வர போகிறாங்கன்னு தெரியாத போது அதுக்கப்புறம் வந்தால் அப்போ பார்த்துக்கலாம். விசிகா பிளவுபட்டு 2ஆக நிற்கிது. ஒரு 4-5 பேர் திமுக பக்கமும் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் வேறு பக்கமும் இருக்காங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த 4-5 பேரும் சூழ்நிலையை பொறுத்து தானே. இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் ஏதோ ஒரு சில லாபிங் பண்ணி போகும்போது ஏதாவது வேணும்னா தங்களுடைய தொகுதிக்காகவும் சரி பொதுவான ஒரு விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். அரசியல்னாலே புரோக்கரேஜ் லாபிங் இல்லாமல் எங்கேயும் எந்த அரசியல்வாதியுமே இல்லை. அப்போது பண்ணி கொடுக்குறாங்க திமுகலன்னா எப்போ வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க? தேர்தல் வரைக்கும். தேர்தலுக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் ஆட்சிக்கு மறுபடியும் திமுக வந்தால் அதுக்கு மறுபடியும் ஆதரவு தெரிவிச்சுட்டு போகிறோம். என்னப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி நான் சொல்லும்போது ஒரு 50 தொகுதியில் நிற்கிறாங்க விசிக. 50 தொகுதியில் ஒரு 20 தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஒரு ஒரு யதார்த்தமாக எடுத்துப்போம். இங்கே போய் 8 தொகுதியில் நின்று அந்த 8மே ஜெயிக்கிறத விட 50 தொகுதியில் நின்று பொது தொகுதியில் ஈவன் 10 தொகுதியில் நின்று 1ஓ 2ஓ ஜெயிச்சா கூட நாங்கள் சாதிய கட்சி இல்லைன்ற ஒரு பிராண்டிங் காமிச்ச மாதிரி ஆச்சு. ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு உதாரணமாக வச்சுப்போம். ஒரு 5 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிச்சயமாக தெரியுது. விசிக தனியால் நின்றால் அது 6 முனை போட்டி ஆகும். திமுக, அதிமுக, பாஜக, விஜய், சீமான், விசிக தனியால் நின்றால் 6 முனை போட்டியாச்சு. 6 முனை போட்டி வரும்பொழுது யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும்போது 20 சீட்டு 22 சீட்டு வச்சிருக்கிறவங்க கிங் மேக்கராக இருப்பாங்க. இவர்கள் யாரை அப்போ சொல்லுவாங்களே, யாரை அவர் அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் முதல்வர்னு, அந்த பொசிஷனில் அந்த 20 சீட்டுக்காரங்களே இருப்பாங்க. அப்படி தானே இன்றைக்கி நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் 12 சீட்டும் 18 சீட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு தானே அங்கே ஆனானப்பட்ட மோடியால் கூட 3வது முறையாக வரும்பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. காரணம் என்னென்னா இருக்கலாம், வந்துதா இல்லையா? மோடிக்கே அது வந்தது. அதாவது முறியடிக்கவே முடியாதவர் மோடி அப்படின்னு பாஜகவுடைய இவங்க ஆதரவாளர்கள் நினைத்த போது, அனுதாபிகள் பேசிய போது, அதை தாண்டி எங்கே வந்தது? வரலாம், அரசியலில் எல்லாமே வரலாம். நான் ஏன் வந்ததுன்றது தாண்டி வர முடியும். அப்படி வரும்பொழுது திமுக இப்போ யார் அதிகமான சீட்டு? திமுக 75 சீட்டு வருதா, இல்லை ஒரு 80 சீட்டு வருது. இவங்களுடைய 25 சீட்டு தேவை. 118 வந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். 90 வருதுன்னு வச்சுப்போம். அந்த 20 சீட்டு தேவை, 20-25 சீட்டு தேவை. அப்போ துணை முதல்வர் ஆட்டோமேட்டிக்காக திருமாவளவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ நீங்கள் பட்டியலினம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனோ இல்லை கொடுப்பதை தவிர்ப்பதற்கோ அதிகாரத்தில் பங்கு கேட்பது சரியில்லை என்றோ யார் பேச முடியும்? RS பாரதி பேசிடுவாரா? TK இளங்கோவன் பேசுவாரா? எப்படி பேசுவார்? இந்த மது ஒழிப்பை விடுங்க,
மது என்ன இப்போ ஒழிச்சோன்னு சொன்னோன்னா இப்போ நாளையிலேருந்து மது நிறுத்திட போகிறாங்களா, இல்லை அந்த யாரோ மகளிர் நிர்வாகி பேசுன மாதிரி இவங்க போய் டாஸ்மாக், அதாவது எங்களுடைய பலம் என்ன என்பதை சுட்டி காட்டுகிறார்களே தவிர போய் ஒன்றும் டாஸ்மாக் அடித்து உடைச்சிட மாட்டாங்க. அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எதுக்காக சொல்லணும்னா, இப்போ திருமாவளவன் தன்னை திரும்பி பார்க்க வைத்து விட்டார். இப்போ இந்த அதில் வந்து வழக்கம் போல் வந்து மத்திய அரசு தான் இதை முடிவு செய்ய வேண்டும்ங்கிறதெல்லாம் ஒரு சும்மா ஒரு லோக்கல் இவங்களுக்கு ஒரு திருப்திப்படுத்துவதற்காக சொன்னது. ஏன் மத்திய அரசு தான் வந்து பண்ணணும்னு நான் கூட நிறைய சேனலில் பேசியிருக்கேன். இது மத்திய அரசு பண்ணுறதுக்கு தான், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த விஷயம் இல்லை. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது பிரகாரம் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் செக்ஷன் 47 தான் என்ன இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸுங்கிறது என்ன, கொள்கை நோக்கு, சட்டம் இல்லை. அதில் யூசிசி இருக்குது, யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்குது, சிஏஏ அதாவது குடியுரிமை சட்டம், இதெல்லாம் அப்போவே அம்பேத்கர் தலைமையில் வந்த சட்டக்குழு வந்து இயற்றியது. ஏன்னா பிற்காலத்தில் எங்களுடைய கொள்கை நோக்கு இப்படி இருக்கும், எங்களுடைய பாதை பயணம் இப்படி இருக்க வேண்டும், இந்தியாவின் பயணம். அப்போ இருந்த காங்கிரஸுடைய பயணம் இல்லை, இது தேசத்தின் பயணம், இதை நோக்கி இருக்க வேண்டும். கைட்லைன்ஸ். இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சட்டம்ங்கிறது வேற, ஒரு கைட்லைன்ஸுங்கிறது வேற. சட்டத்தை நீங்கள் மீறினால் அவதூறு வழக்கு, கைட்லைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் இருக்கலாம், பரிந்துரை மாதிரி தான். அப்படி அந்த டைரக்டிவ் பிரின்சிபிளில் தான் இருக்குது. தேசம் முழுக்க வந்து கொண்டு வந்தால் தான் கொண்டு வர முடியும்னு இப்போ கூட திமுகலேருந்து மறுபடியும் வந்து ரகுபதி கூட பேசியிருக்காரு, தேசம் முழுக்க வந்தால் தான். எப்படிங்க வரும்? 50% மாநிலங்கள் வந்து ஒத்துக்கணும், அதுக்கு 3/2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதுவிலக்குன்னா எந்த கொள்கையுமே சரி, இல்லை மதுவிலக்கு கொள்கை உட்பட 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி, 572 2/3 வரணும். 50% மாநிலங்களில் வரணும். நீங்கள் வந்து எல்லா மாநிலங்களும் வந்து எல்லா மாநிலங்களிலும் கொண்டு வரணும்னா, இப்போ எப்படி பீகாரும் குஜராத்தும் வேணாம் எங்களுக்கு மதுவிலக்கு வேணும், மது வேண்டாம்னு முடிவு பண்ணுதோ, மது வேணும்னு முடிவு பண்ண தமிழ்நாடு மாதிரி இன்னும் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. அதாவது மதுவை நம்பி வருமானம், அந்த வருமானம் தேவை என்று நினைக்கக்கூடியது, அது நியாயமா இல்லையா அதை விட்டுருங்க. அப்படியா இருந்தால், அப்படி தைரியமாக சொல்வதாக இருந்தால் திமுக அரசு இப்போ ரகுபதி பேசுகிறாரு, எல்லா மாநிலங்களிலும் வரும்பொழுது நாங்கள் வந்து அதை பற்றி பார்ப்போம்னு. அப்போ நீங்கள் இன்றைக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, மது வந்து ஒழிச்சா வந்து அதனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய 40,000 45,000 கோடி அந்த வருமான நஷ்டத்தை நாங்கள் வந்து எங்களுடைய தொழில்துறை நாங்கள் தான் வந்து ஈர்த்துட்டோம்ல முதலீடுகளை, அப்படியே சாரியாக வந்து முதலீட்டாளர்கள் வந்து உலகெங்கிலும் இருந்து அப்படியே இந்த தேனி படையெடுக்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டாங்கல்ல, பலாச்சுளை வந்து ஈக்கள் முய்க்கிற மாதிரி வந்து முய்க்கிறாங்கல்ல, அதில் நீங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வருமானத்தை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தி இந்த 45,000 கோடி வருமானத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ளுங்களேன். அப்போ நீங்கள் இப்போவே சொல்லுங்கள், நாங்கள் வந்து மதுவிலக்கை ஏற்றுக்கொள்கிறோம், தேசம் முழுக்க நீங்கள் கொண்டு வாருங்கள், நீங்கள் எங்களுக்கு 45,000 கோடிக்கு வருமானத்துக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டாம். உடனே என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 45,000க்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுக்குறீங்களான்னு. ஏங்க ஜிஎஸ்டியில் கொண்டு வாங்க, ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தீங்கன்னா 50% உங்களுக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, 50 ஸ்டேட் ஜிஎஸ்டி, அவங்களுக்கு 50 வருது. அந்த 50லேயும் வந்து அவங்க 21%, அதாவது அதில் 42%, தட் மீன்ஸ் 21% இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. மொத்தம் 71% உங்களுக்கு ஜிஎஸ்டியில் திரும்பி வருது. எந்த ஜிஎஸ்டிலையுமே இப்போவும் வருது. அதே மாதிரி வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து உங்களுக்கு 71% வரப்போகுது இல்லை. அப்போ வந்து நீங்கள் இதை விட்டுருங்க, மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் தயார், நீங்கள் வந்து அந்த எங்களுக்கு நஷ்ட ஈடு தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசில் யாராவது ஒரு அமைச்சர் பேசட்டும், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மத்திய அரசால் வந்து எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மாநிலத்துக்கு 45,000 கோடி ஒரு உதாரணமாக எடுத்துங்க, இன்ட்டு வந்து இப்போ மொத்தம் மதுவிலக்கு, அதாவது இப்போது மதுக்கடைகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 சொச்சம் மாநிலங்களில் ஒரு 6-7 மாநிலங்கள் தான் வந்து மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு. அது போக 25 மாநிலம் வந்து இருக்குது. இன்ட்டு 45,000 குறைந்தபட்சம். ஒரு இடத்துல 55,000 இருக்கலாம், ஒரு இடத்துல 35,000 இருக்கலாம், அது வேறு விஷயம். நடக்கக்கூடிய காரியமா? பட்ஜெட்டை விட பெருசாக இருக்கும் அந்த நஷ்ட ஈடு. அப்போ நடக்காது, போகாத ஊருக்கு இந்த கோரை ஏறி கோழி பிடிக்காதவன் வார ஏறி வைகுண்டம் போனானாங்கிற கதையாக தான் பேசுகிறாங்க.
அடுத்தது இவங்க வந்து எது எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, இப்போ போதை ஒழிப்பை பற்றி பேசுங்க, திமுக அரசு என்ன சொல்லும், அது ஏன் போதை மருந்துகள் வந்து மணிப்பூர்லேருந்து வருது, தேசிய அரசு தான் இதுக்கு ஏதாவது பண்ணணும், குஜராத்லேருந்து வருது, நேபாளத்திலேருந்து வருது, ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை. ஏன் அவங்க அங்கேருந்து வரட்டும், உங்கள் எல்லையில் நீங்கள் நிறுத்திங்க. நீங்கள் வந்து கஞ்சா வியாபாரிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடமாடுறது நீங்கள் ஏன் உங்கள் காவல்துறை என்ன செய்யுது, உங்கள் உளவுத்துறை என்ன செய்யுது, இல்லை இந்த அதுக்கான துறைகள் என்ன செய்யுது? மணிப்பூர்லேருந்து வரணும், நேபாளத்துலேருந்து வருதுன்றது அது நேபாளத்தில் வருது யார் சொல்லணும்? அந்த நேபாளத்தை ஒட்டி உள்ள மாநிலம் பேசுனா பரவாயில்ல, இந்த பக்கம் குஜராத்து பஞ்சாபு இவங்க பேசுனா பரவாயில்ல, பாகிஸ்தான்லேருந்து வருதுன்னு. நீங்கள் எங்கேயோ தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து மணிப்பூர்லேருந்து இங்கே வந்து சமீபத்தில் வந்து ஜாஃபர் சாதிக்கு அவருடைய சகாக்களில் சில பேர் வந்து மாட்டினது, போதை வியாபாரிகள் மாட்டினது என்ன பண்ணியிருக்காங்க, அதில் திமுக நிர்வாகிகளும் இருக்காங்க. கிழக்கரை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் போட்டில் வச்சு ஸ்ரீலங்காவுக்கு கடத்துறது யாரு? கடத்தி தானே மாட்டிக்கிட்டாங்க. ஆக மணிப்பூர்காரனையோ நேபாள்காரனையோ பஞ்சாப்காரனையோ நீங்கள் வந்து குறை சொல்லி மத்திய அரசு தான் இதை தடுக்கணும்னா, ஐயா உங்கள் ராமநாதபுரம் கோடிக்கரை வேதாரண்யத்திலிருந்து இலங்கைக்கு போய் இலங்கைக்காரனையும் கெடுத்து நீங்கள் வந்து பண்ணுறீங்களே, அதுக்கு வந்து யார் அதுவும் திமுக நிர்வாகிகள் சிலர், அதில் எல்லாருமே ஈடுபட்டவர்கள் திமுக தான், நான் சொல்லலை, திமுக நிர்வாகிகள் உட்பட. அப்போ சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து தேசியத்தில் நீங்கள் தான் தடுக்கணும், மதுவா நீங்கள் தான் தடுக்கணும், இதுவா நீங்கள் தான் தடுக்கணும், போதைப் பொருளாக நீங்கள் தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இது ஒரு வழக்கமான அரசியல். இந்த அரசியலை செய்கிறார்கள். ஆனால் திரும்ப வந்து இப்பொழுது வந்து நிச்சயமாக வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். இது வந்து நிச்சயமாக திமுகவை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பலவீனப்படுத்தும். அதாவது கூட்டணி பூனைக்கு மணி கட்டி இருக்கிறார். இவங்களை வந்து திமுக திருப்பி என்ன பேசுவாங்க, போதை பொருளாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சொல்லி, இந்த நாயகன் படத்தில் வரும் ஒரு வசனம், ரொம்ப ஃபேமஸான வசனம், ஏதோ ஒன்று வந்து அந்த டெல்லி கணேஷ் வந்து இதெல்லாம் வேணால் நம்ம நிறுத்திக்கலாம்னு சொல்லுங்கள், நம்ம நிறுத்திடலான்னு, அந்த கடத்தல் பண்ணுறதை நிறுத்திடலாம், இதை நிறுத்திடலாம், அதை நிறுத்திடலாம். உடனே அந்த ஆஸ்பத்திரி அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளவு பொது சேவை பண்ணுறோங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கமலஹாசன் அந்த இடத்துல வசனம் பேசுவார். அவனை நிறுத்த சொல்லுங்கள், இதை பண்ணுறான்ல நான் நிறுத்துகிறேன், அவனை இதை நிறுத்த சொல்லுங்கள் நான் இதை நிறுத்துகிறேன், அவனை இதை நிறுத்த சொல்லுங்கன்னு ஒரு 8 ஐட்டம் பேசுவார். மிக பிரபலமான வசனம் அது. இவங்க வழக்கமாக அந்த நாயகன் வசனம் தான் அந்த திமுகவில் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள நிறுத்த சொல்லுங்கள், மணிப்பூரில் நிறுத்த சொல்லுங்கள், நேபாளத்தில் நிறுத்த சொல்லுங்கன்னு. ஆக மொத்தம் இது நடக்காதுன்னு தெரியும். ஆனால் திரும்ப வந்து நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டைன்னு சொல்கிறத விட திமுகவை வந்து ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு யோசனை செய்ய வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்து பூனைக்கு மணி கட்டினதை பார்த்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ பிற கட்சிகளோ வந்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். இது வந்து திமுகவிற்கு வந்து சற்று சங்கடமான ஒரு நிலை. இந்த நிலையை அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி.